இரண்டு திருநாமங்கள் மிக முக்கியமானவை. ஸ்ரீவல்லபன், நாதன் என்ன இரண்டு நாமங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு அன்பான கணவனாகவும் அவளை காக்கக்கூடிய அவளுக்கு சுவாமியாக இருக்கும் நாதனாகவும் பெருமான் இருக்கிறார். ஜெகநாதன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் அறிந்தது. ஜகத்துக்கெல்லாம் பகவான் நாதனாக இருக்கிறார். அதை காட்டிலும் உயர்ந்த திருநாமம் ஸ்ரீநாதன் அப்படிங்கிற பெயர். ஸ்ரீநாத்ஜி, ஸ்ரீநாதன், இந்த பெருமான் ரொம்ப புகழோடு எழுந்தருளி இருப்பது நாத துவாரகாவில். தற்போது துவாரகா தரிசனத்தில் ராஜஸ்தானத்தில் உள்ள நாத துவாரகையை வந்து அடைந்துள்ளோம். தற்போது அந்த பெருமாளுடைய கோயில் வாசலில் தான் உள்ளோம். மோதி மஹல் என்ன இந்த பக்க வாயிலுக்கு பெயர். இரண்டு வாயில்கள் உள்ளன. ஒரு வாயில் வழியே உள்ளே செல்ல வேண்டும், மற்றொரு வாயில் வழியே வெளியே வர வேண்டும். வாயிலே புகுவதற்கு முன்பாக இவ்வூர் குளத்தை தரிசித்துக் கொள்ளுவோம். ரொம்ப ஆச்சரியமான புஷ்கரணி, இரட்டை புஷ்கரணிகளாக உள்ளன. இந்த குளத்துக்கும் இந்த ஊர்ல பெருமாள் எழுந்துருளி இருக்கிறதுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. என்னன்னு தெரிவிக்கிறேன். அங்கிருந்து கோவிலுக்குள் வருகிறோம். நிறைய கடைகள். இந்த கடைகளெல்லாம் பெருமானுடைய படங்கள். அவரை சித்திர ரூபத்தில் வரைந்து கடைகடையாக மாட்டி வைத்திருக்கிறார்கள். எந்தெந்த திருக்கோலத்தில் உள்ளுக்குள்ள பெருமாள் சேவை சாதிக்கிறாரோ அனைத்து திருக்கோலத்திலும் படங்கள் இந்த கடைகளில் கிடைக்கின்றன. பெருமாள் ஸ்ரீநாத்ஜின்னு பார்த்தோம். அவர் இங்கே உருவானவர் அல்லர். இந்த பெருமாள் பிருந்தாவனத்தில் தான் முதல்ல இருந்தார். இவர் கோவர்தன கிரிதாரி. பல்லாயிரம் ஆண்டுகளாய் பிருந்தாவனத்திலேயே இருந்து கொண்டு வந்தார். 1726ஆம் ஆண்டுதான் இந்த தேசத்தை வந்து அடைந்தார். தாவோஜி என்று ஒருத்தர். அவர் பிருந்தாவனத்திலே இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக போயிருக்கார். பல பேருடைய படையெடுப்பு. அப்ப பெருமானை அந்த படையெடுப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம். தாவோஜியின் உள்ளத்தில் பெருமாள் புகுந்தார். எனக்கு இனி இங்கு இருக்க முடியாது போல் இருக்கு, நம்மை மேற்கு நோக்கி அழைத்து செல்லுவீர் என்று சொன்னார். தாவோஜி மாட்டு வண்டி கட்டினார். ஒருத்தர் 2 பேரை மட்டும் துணைக்கு அழைத்து கொண்டார். மாட்டு வண்டியில பெருமாளை வைக்கல்ல சுத்தி யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஜாகிரதப்படுத்தி அழைத்து கொண்டு வருகிறார். மதுரா பிருந்தாவனம் எங்க இருக்கு? நாம் இப்ப வந்திருக்கிற ராஜஸ்தானத்தில் இருக்கிற நாசத்வாரகா எங்க இருக்கு? அங்கேருந்து நாள்பட அழைத்து கொண்டு வருகிறார். இவ்விடத்துக்கு வந்து சேர்ந்தார். ஆனா பெருமாள் அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தார், எங்க வந்தவுடனே நானே உனக்கு ஒரு அடையாளம் சொல்றேனோ அந்த இடத்துல என்ன நீ ஜாகிரதப்படுத்தி உள்ளான் என்று சொல்லி வைத்தார். மாட்டு வண்டி இந்த ஊருக்கு வந்தது. வந்தவுடன் கீழே குளம் சொன்னேனே, அந்த குளத்தை தாண்டி போகாமல் நடுவிலேயே நின்று விட்டது. ஓ, பெருமானுக்கு இங்க இருக்கிறதுல தான் ஆசை போல் இருக்கு என்று உணர்ந்த தாவோஜி உடனே இங்கிருக்கும் ராஜா ராணாசிங்கனுடைய உதவியோட பெருமாளை எழுந்துருள பண்ணினார். சன்னிதானத்தை கட்டினார். கோவிலை நிர்மாணம் பண்ணினார். அன்றிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவிலை வலம் வந்தோம் என்னால் நிலத்தின் அளவுக்கு சற்று உயரத்தில் சில படிகள் ஏறி சென்ற பிற்பாடுதான் பெருமானுடைய ஆஸ்தானம். முக்கியமான டெய்டி, முக்கிய பிரதான பெருமாள் ஸ்ரீநாத்ஜி என்னவருக்கு திருநாமம். அது தவிர பாலகிருஷ்ணன் திருக்கோலத்திலே நவநீத கிருஷ்ணனாய் குழந்தை கண்ணனும் சேவை சாதிக்கிறார். ஒரு பக்கத்துல வயசான ஸ்ரீநாத்ஜி, மற்றொரு பக்கத்துல குழந்தை கண்ணன். இந்த திவ்ய தேசத்தில் வல்லபாச்சாரியருடைய கைங்கரியம் நிரம்ப நடந்துள்ளது. அவருடைய பூஜா விதிப்படிதான் இங்கே பூஜை நடைபெறுகிறது. பெருமான் குழந்தை கண்ணன் ஆயாலே ஒரு குழந்தை எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் தான் அவர் நிற்கிறார். நம்ம பக்கம் கோவில்கள் எல்லாம் கார்த்தால 6:30 மணிக்கு விஸ்வரூபம் ஆச்சுன்னா 12 மணி வரைக்கும் கோவில், 4:30 மணிக்கு திறந்தா 9 மணி வரைக்கும் கோவில்னு திறந்துருக்கோம் இல்லையோ. இங்கே அது கிடையாது. குழந்தையால நெடிய நேரத்துக்கு நிற்க முடியாது. அதனால கார்த்தால 5 மணிக்கு ஹாரத்தியானா 5:30க்கு கதவை சாத்தி விடுறா, அவ்வளவுதான். அப்புறம் 7:15 ஹாரத்தி, 7:45 கதவை சாத்தி விடுறா. அப்புறம் 9:30 மணிக்கு 9:45 சாத்தி விடுறா. அப்புறம் 11:15 11:45 சாத்தி விடுறா. 20 நிமிஷம் தான் பெருமாள் நிற்கிறார்.
அந்த அளவுக்கு தான் அவரால் நிற்க முடியுங்கிறது பாவனை. அதனால உயர்ந்த நாசத்வாரகையில் ஸ்ரீநாத்ஜி பெருமானை சேவித்துக் கொள்வதற்காக வந்துள்ளோம். திவ்ய கஷேத்திரத்தை பத்தியும் பெருமாள் இங்க வந்த வரலாற்றையும் பார்த்துட்டோம். இனிமே பெருமானை சித்திர வடிவத்தில் சேவிக்க வேண்டும். அவருக்கு என்னென்ன அலங்காரங்கள் உண்டு ஏதுங்கிறதை அடுத்த நாள் சந்திக்கும் போது சொல்லுகிறேன். தற்போது கீதை 14வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம் என்னான்னு பார்க்கலாம். கண்ணன் சாதிக்கிறார், குணபந்தவிதா தேஷாம் கர்த்திருவம் தன் நிவர்த்தனம் கதித்ரயஸ்வ மூலத்துவம் சதுர்தச உச்சதே. இது ஆளவந்தாருடைய ஸ்லோகம். கீதார்த்த சங்கிரகத்தில் சொல்றார், கண்ணன் அர்ஜுனனுக்கு 13வது அத்தியாயத்தில் தேகம் வேறு, ஆத்மா வேறு, சர்வேஸ்வரன் வேறு என்று பிரித்து கொடுத்தான். க்ஷேத்திரம்ங்கிறது தேகம். அந்த க்ஷேத்திரத்தை விளைநிலமாக யார் அறிந்து கொண்டிருக்கிறானோ அவன் க்ஷேத்திரஞன்கிற ஆத்மா. இவர்கள் இருவருக்குள்ளும் பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறத சொன்னார். அர்ஜுனனுக்கு அடுத்து சந்தேகம் வந்தது, எப்படி என்னை இந்த சரீரம் கட்டுப்படுத்துகிறது? கர்மத்தினால ஒரு பிறவி எடுத்திருக்கேன், பிறவி உடல் கிடைச்சுடுத்து, அந்த உடலுக்குள் ஆத்மா இருக்கிறார், அவ்வாத்மாவை உடல் எப்படி கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறது கேள்வி. கண்ணன் என்னென்ன சொல்றாருங்கிறத ஆளவந்தார் சாதிக்கிறார். குணபந்த விதா, எப்படி முக்குணங்கள் ஜீவாத்மாவை சம்சாரத்தில் கட்டுப்படுத்துகின்றன. குணங்கள் தான் நம்ம பந்திக்கும், அவைகள் தான் நம்மை தலைப்படுத்துகின்றன. தேஷாம் கர்த்திருவம், குணங்கள் தூண்டுகிறபடியால தான் நான் செயல் புரிகிறோம். இயற்கையில் ஜீவாத்மாவுக்கு செயல் புரிய வேண்டிய தேவை இல்லை. ஆனால் ஒரு உடலை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் ஆத்மா குணங்களாலே தூண்டப்பட்டு செயல் புரிகிறான். 2 ஆக குணபந்தவிதா தேஷாம் கர்த்திருவம் தன் நிவர்த்தனம். அப்ப அதிலேயே மயங்கி இருந்துட வேண்டிதானா? வெளியில வருவதற்கு வழி கிடையாதான்னா அந்த குணங்களிலிருந்து எப்படி விலக வேண்டும் அப்படிங்கிற வழக்கத்தையும் அப்படிங்கிற பழக்கத்தையும் கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப குணபந்த விஷாக தேஷாம் கர்த்திருவம் தன் நிவர்த்தனம். 4வது கதித்ரயஸ்வ மூலத்துவம் சதுர்தச உச்சதே. கதித்ரயம் 3 கதிகள், அதாவது ஐஸ்வர்யத்தை விரும்புதல், லோக இன்பத்தை விரும்புதல். 2வது கைவல்யத்தை விரும்புதல், இவ்வுலகத்தை தாண்டி தன் ஆத்மாவையே அனுபவித்திருக்க கொள்ள விரும்புதல். 3வது திரும்ப வருதலில்லாத பரமபதத்தை அடைந்து பகவானை அனுபவிக்க விரும்புதல். இந்த 3ஐயும் தான் தெரிவிக்கிறார். இப்போ அப்ப ஐஸ்வர்யம், கைவல்யம், பகவல்லாபம் என்கிற 3 கதிகள். இந்த 3க்குமே பகவான் தான் கொடுப்பவனாக இருக்கிறான். கதித்ரயம், ஐஸ்வர்யத்தை விரும்புவனும் பெருமானத்தான் வேண்ட வேண்டும், கைவல்யத்தை விரும்புபவனும் பெருமானத்தான் வேண்ட வேண்டும், பகவல்லாபத்தை விரும்புபவனும் பெருமானத்தான் வேண்ட வேண்டும். இந்த 4வது விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். இனி ஒன்னொன்னாக பார்ப்போம். குணபந்த விதாக, குணங்கள் நம்மை கட்டுப்படுத்துகின்றன. எப்படி? இதம் ஞானம் உபாஸ்ருத்ய மம சாதர்மியமாகதாக சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்தி ச. அத்தியாயத்தை தொடங்குகிறார். இதம் ஞானம் உபாஸ்ருத்ய, கீழ நான் சொன்னபடிக்கு எப்படி தேகம் வேறு, ஆத்மா வேறு, ஈஸ்வரன் வேறு என்கிற ஞானத்தை நன்கு அடைந்தவர்களாகி மம சாதர்மியமாகதாக, அதாவது நம்ம கட்டுப்படுத்தும் பிரகிருதி வேறு, நாம்கிற ஆத்மா வேறு, ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் யாது அப்படிங்கிற ஞானம் ஆருக்கு வந்துடுத்தோ மம சாதர்மியமாகதாக, என்னோட சமானமான தர்மத்தை அடைகிறான். பரமபதத்துக்கு போனால் என்ன கிடைக்கிறதுன்னு கண்ணன் இந்த இடத்துல சொல்றார். சாதர்மியம் அப்படிங்கிறது கிட்டும். சாதர்மியம்னா பகவானுக்கு எது தர்மமோ நமக்கும் அதுவே தர்மம் என்கிற நிலை கிட்டுகிறது. அவரோட சமமா ஆயிடுறோம். அவர் சத்தியம், ஞானம், அனந்தம் முதலான குணங்களோட இருக்கார். அபாத பாப்மா, விஜரஹா, விமிருத்யுஹு, விஷோகா, விஜகித்ஸா, அபிபாசா, சத்தியகாமஹா, சத்திய சங்கல்பா என்கிற 8 பண்புகளோட இருக்கிறார். அதுல நாமும் சமமாயிடுறோம். ஆனந்தமா இருக்கிறார், குறவற்ற ஞானத்தோட இருக்கிறார். அதுல நாமும் சமமாயிடுறோம். ஆக வைகுண்டத்தை அடைந்தால், முக்தி அடைந்தால் பெருமானோடே ஒன்றாகி விடுவோம் என்பது கண்ணனுடைய சம்பிரதாயம் அல்ல. பெருமானுக்கு சமமாக ஆகிவிடுகிறோம். அப்பவும் பரமாத்மா பரமாத்மாவா தான்.